பல நேரத்தில் நினைக்கலாம், ஆண்டவரை இனி சாத்தியமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இனி சாத்தியமா என்ற கேள்வி வரும்போது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்க இருந்து படிக்கணும். ஆமென். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்துல இருள் இருந்துச்சு. ஆழத்துல இருள் இருந்துச்சு. ஆமென். சில பிரச்சனை வந்து ஆழத்துல இருக்கும். ஆமென். ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. ஆழத்துல போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஆவியானவர் வந்து அப்படி அசைவாடுறாரு பாருங்க. ஆமென். அசைவாடும் போது அங்க வெளிச்சத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். அந்த வெளிச்சம் வந்ததுமே அந்த இருள் வந்து பிரிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பூமியில எல்லாவற்றையும் எல்லா விருட்சங்களை முளைப்பிக்கிறார். விருட்சங்களை முளைப்பிக்கிறார். தண்ணீர் எல்லாம் ஒரு சைடுல ஒதுக்குகிறார். ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். ஆமென். வானம்னு பேர் வைக்கிறார், பூமின்னு பேர் வைக்கிறார். வானத்துல நட்சத்திரங்களை எல்லாம் அப்படி பரப்புகிறார். ஆமென். பூமியில விருட்சங்களால நிரப்புகிறார். சமுத்திரத்தை மச்சங்களால நிரப்புகிறார். இவ்வளோ பெரிய தேவன் தான் எனக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை உண்டு பண்ணுவேன்னு சொல்றார். இத்தனை செய்தவருக்கு என் வாழ்க்கையில என் பஞ்சத்தையும் என் அவமானத்தையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும்படி ஒரு காரியம் செய்வது என்பது மிக 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 லேசான காரியம்.